ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பசங்களும் முதல்ல ஏற போகிறாங்க. ஏன்னா, முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. டெல்லி, ஜம்மு இப்படி போகும்போது பசங்க 2 பேரும் அப்போ பிறக்கல. கல்யாணம் ஆன புதுசில தான் கூட்டிகிட்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு விவரம் வரவும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஏன்னா, சின்ன வயசில் கூட்டிகிட்டு போனால் பசங்களுக்கு அது தெரியறதில்ல. சரின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டோம். உள்ளார போனால் ஏசி தான்ப்பா, அங்கேயும் உள்ளாரையும் குளிர் தான். சரின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிடுச்சு. டேக்கப் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் போக போக சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மேகம்தான்ப்பா. மேலே போக போக பசங்களுக்கு கீழே எட்டி பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டிஸாக இருக்குது. உள்ளுக்குள்ளார போனால் ஃபுல்லாக மேகம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா ஃபுல்லாக ஐலேண்டெல்லாம் நிறைய இருந்தது. அந்தமான் வர வர அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கும்போது டேக்கப் ஆகும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இறங்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும், கிடுகிடுன்னும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் நமக்கு சாண்ட்விட்சு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஜூஸு இது எல்லாமே கொடுத்தாங்க. சாண்ட்விச் இந்த டைம் சூப்பராக இருந்தது. சாண்ட்விச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனுக்கு தான் ரொம்ப பிடிச்சது. எங்கள் பாப்பா அதை சுத்தமாக சாப்பிடல. எங்கள் பையன் தான் சாப்பிட்டான், நான் சாப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. சரி சாப்பிட்டு அவ்வளோதான் அந்தமான் வந்தாச்சு. கீழே இறங்க போகிறோம். இறங்கிருந்தும் இங்கே ஒருத்தருக்கு சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லவும் அவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். ஆட்டோ தான்ப்பா புக் பண்ணியிருந்தோம். எல்லா இடமும் சுற்றி பார்க்குறது ஆட்டோவில் தான். ஏன்னா முன்னாடியே ஒருத்தர் வந்து இந்த இடம் சுற்றி பார்த்துட்டு ஆட்டோ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவரே பிடிச்சிட்டே நம்ம சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ தான் புக் பண்ணிவிட்டு சரி அவரே ரூமெல்லாம் புக் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு ரெடியாக